புதுச்சேரியில் உள்ள அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சுற்றிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள நோயாளிகளை ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றும் பணி நடைபெறுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட வெள்ள நீரானது புதுச்சேரி தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் நிரம்பி அப்பகுதியில் உள்ள சுற்றுப்புறங்களில் வழிய தொடங்கியது. குறிப்பாக சூரியங்குப்பம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த வெள்ள நீரானது வடிந்து வரும் நிலையில் அறுபடை பகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள அறுபடை கல்லூரியை சுற்றி அந்த நீரானது புகுந்த சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த நீரானது அந்த அறுபடை கல்லூரி வழியாக வழிய தொடங்கிய நிலையில் கல்லூரி வளாகம் முழுவதும் அந்த வெள்ள நீரானது காணப்பட்டது. இதனையடுத்து உடனடியாக மருத்துவ நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையை தொடர்பு கொண்ட நிலையில் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த உள்நோயாளிகளை, அதாவது தீவிர சிகிச்சை பெற்று வருபவர்களை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதேபோன்று புறநோயாளிகளை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் கல்லூரி வளாகத்தில் தங்கியிருந்த மாணவ மாணவிகளை உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். அதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக ஏற்பட்டது. இந்த வெள்ள நீரானது வடிந்து வரும் நிலையில் அப்பகுதியில் வெள்ள நீரானது அந்த கல்லூரிக்குள் புகுந்ததாகவும், அந்த வெள்ள நீர் இன்று இரவுக்குள் வடிந்துவிடும் எனவும் வருவாய்த்துறை தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த வெள்ள நீர் புகுந்த நிலையில் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நோயாளிகள் மற்றும் மாணவிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.